ஸ்ரீலங்கா டு தமிழ் சினிமா எப்படி இருக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்றோட விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு கலைஞனோட திறமை எப்போ கௌரவப்படும் அப்படின்னு சொன்னா, அந்த கலைஞனோட கனவு அவன் நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா அவன் அந்த ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு துளியேனும் அங்கீகரிக்கப்பட்டு அவன் ஆசைப்படுற ஒரு விஷயம் நடந்து அவனுக்கான ஒரு மேடை கிடைச்சி அவனுக்கு அந்த ஒரு கனவை நனவாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அப்போ அவனோட உள்ளத்தில் ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு கிடைக்கிற அந்த முதல் மேடை, அதெல்லாமே வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான உணர்வுல தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா உலகத்தில் வாழ்கிற சினிமா ஒரு கனவாகவே நினைச்சிட்டு இருக்க எத்தனையோ பேர்கள் மத்தியில் நானும் ஒருத்தன். உலகத்தில் எந்த ஒரு மூலையில இருந்து அந்த கனவோட இருந்த என்ன தன்னோட திரைப்படத்தில் அவர் கொடுக்குற அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் ஏதோ ஒரு வகையில் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு நம்பி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த டைரக்டர் பாலாஜி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட முதல் நன்றிகள். ஏன்னா இதெல்லாமே என்னோட ஒரு எமோஷன்ஸான மூமெண்ட் இல்லை. ஸோ அதை நான் முதலே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி கொண்டாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொண்டார் மகற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே நான் நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய பேர் நாங்கள் நல்லா வரணும், இன்னும் முன்னாடி வரணும் அப்படின்னு நிறைய பேர் எங்களை கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் தட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட டைரக்டரோட கண்ணில் பட்டு இன்னைக்கு என்ன இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான புலம்பெயர்ந்து வாழ்கிற எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.